குட் ஈவினிங் மிஸ்டர் மதன். வணக்கம் டாக்டர் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். நேத்து உங்க வைஃபை செக் பண்ணதா கமலா சொன்னா. நானே டாக்டர் அம்மாவை நேர்ல பார்த்து தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் இருக்கட்டும். நான் சொன்ன டீடைல்ஸ்லாம் உங்க வைஃப் கரெக்ட்டா சொன்னாங்களா? கர்ப்பமா இருக்கிறதா நீங்க சொன்னதா மட்டும் தான் சொன்னா. வேற டீடைல்ஸ் ஒண்ணும் சொல்லீங்களே. சரியா போச்சு. உங்க வைஃப் ஒரு ஸ்பெஷல் கேஸ். இது சாதாரண கர்ப்பம் இல்லப்பா. ரெட்டை குழந்தைகள் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுல அந்த பொண்ணுக்கு தான் கொஞ்சம் தடியா இருக்கும்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும் போல. அதனால சரியா சாப்பிடாம டயட் பண்ணி உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு. சாதாரண கேஸ்கள்லயே நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இது ரெட்டை குழந்தைங்கிறதுனால கரெக்ட் நேரத்துக்கு சாப்பிடணும், கரெக்ட் நேரத்துக்கு ரெஸ்ட் எடுக்கணும். ஓகே சார். நான் எங்க அப்பா அம்மாட்ட கூட விவரத்தை சொல்லி கரெக்டா சாப்பிடுற மாதிரி பாத்துக்கிறேன். பானு, நீ எப்ப வந்த? எப்ப வந்தேன்னு கேக்குறீங்களா இல்ல ஏன் வந்தேன்னு கேக்குறீங்களா? இல்ல பானு, நேத்து நடந்ததெல்லாம் கெட்ட கனவா இருந்தா மறந்துடலாம். ஆனா மடியில கனமா இருக்கே. தப்புதான். இப்ப சொல்றீங்களா? எனக்கு ஒரு சின்ன வீடா பார்க்க சொல்லி பாட்டி சொன்னாங்க. ஆனா என்னையே சின்ன வீடாக்கிட்டீங்களே. இத பாரு பானு, நடந்தது என்னமோ நடந்துருச்சு. வேற ஒரு இழிச்ச வாயனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களா? என்ன நீங்க ஏமாத்திடலாம். ஆனா இன்னொரு ஆம்பளை ஏமாத்த நான் தயாரா இல்லைங்க. நீ நட வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். ப்ளீஸ் ப்ளீஸ். இடியட். உன்னை யாரா என் நேரமா அவர் பின்னாடியே சுத்த சொன்னது? அவர் என்ன பண்றாரு ஏது பண்றாருன்னு பாக்குறதா உன் வேலையா? ஸ்டூபிட். மைண்ட் யூ ஏஜ். இனிமே தேவையில்லாத விஷயத்துல தலையிட்டு பாரு பேசிக்கிறேன். போடா. விளையாட்டு செய்திகள். நேற்று சேப்பாக்கம் மைதானத்தில் நடந்த கிரிக்கெட் போட்டியில் கவாஸ்கர் அவர்கள் வெற்றிகரமாக செஞ்சுரி அடித்தது அனைவருக்கும் தெரிந்ததே. இன்று அதே கவாஸ்கர் அதே இடத்தில் மீண்டும் ஒரு செஞ்சுரி அடித்து ஆட்டத்தை மேலும் விறுவிறுப்பாக்கி தொடர்ந்து முன்னேறி வருகிறார். அடுத்து மிஸ்டர் மதன், பொண்டாட்டி நேரத்துல சாப்பிட வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீ இங்க வந்து வட்டுமாப்பா. பானு, இப்ப என்னாச்சு? பாலை குடிச்ச பூனை கூட கொஞ்ச நேரம் அடுப்பு சுத்திட்டு இருக்கோம். ஆனா ஆனா நீங்க மிஸ்டர் மதன். பானு, எனக்கும் ராத்திரி பூரா இங்கேயே இருக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா வீட்டுல என் வைஃப் கர்ப்பமா இருக்கா. நான் போற வரைக்கும் அவ எனக்காக சாப்பிடாம காத்துட்டு இருப்பா. அதான். பாட்டி, என்னம்மா என்னது? ஏப்பா மறுபடியும் கர்ப்பம் கிடைச்சிட்டா? ஐயோ அது இல்ல பாட்டி. அவரு என்ன அவரு அப்பா போறாரு. அதுக்குள்ளவா? என்னடி இது இப்பதான் பழக ஆரம்பிச்சீங்க? ஐயோ நான் இல்ல பாட்டி, அக்கா இல்ல. அக்காவா? அக்கா அக்கா கர்ப்பமா இருக்காங்க. நான் சித்தியா போறேன். என்னங்க, எனக்கு இப்பவே அக்காவை பார்க்கணும் போல இருக்கு. என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. இன்னொரு நாளைக்கு ப்ளீஸ். பாட்டி இருக்காங்க. இப்போதான் கூட்டிட்டு போகணும். ஆமா, ஊர்ல யாரோ கர்ப்பமா இருக்காங்க, நீ ஆட்டம் போடுற. நம்ம வீட்டுல 3 மாசம் வாடகை பாக்கி இருக்கு. அத பத்தி கொஞ்சமாவது கவலைப்படுறியா? இல்ல வீட்டுக்கு வரவங்களுக்கு தான் கவலை இருக்கா? என்ன பாட்டி நீ? அக்கா கர்ப்பமா இருக்காங்கன்னு அவர் எவ்வளவு சந்தோஷமா இருக்காரு. இந்த நேரத்துல போய் வாடகை பணம் அது இதுன்னு அதெல்லாம் அவருக்கு தெரியாதா? என்னங்க, அக்காவுக்கு டெய்லி நைட்ல பால் கொடுக்கும் போது கொஞ்சம் குங்குமப்பூ போட்டு கலந்து கொடுங்க. அப்பதான் குழந்தை உங்களை மாதிரி சிவப்பா பிறக்கும். என்ன மாதிரி? ஓகே ஓகே ஓகே. வீட்டுல இருக்கிறது ஒரே ஒரு மருமக, அவளும் முழுகாம இருக்கா. அதுல ரெட்ட குழந்தை வேற. அவ இவ்வளவு நேரம் சாப்பிடலங்கிற அக்கறை கொஞ்சமாவது அவங்களுக்கு வேண்டாம்? எப்பவும் நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானே மாமா நான் சாப்பிடுவேன். எதுக்காக மத்தவங்கள ஜட பேசுறீங்க? நீ அதெல்லாம் பேசாத. உட்கார் உட்கார், சாப்பிடு. நீ எவ்வளவு நேரம் வேணாலும் பசியை பொறுத்துக்கலாண்டி. ஆனா உள்ள இருக்கிற 2 குழந்தைங்க டாக்டர் கரெக்ட் டைம் நீ சாப்பிடணும்னு சொல்லி படிச்சு சொன்னாரல்ல. டாக்டர் விடுறி, எங்க அம்மா 2 குழந்தைய பெற்றிருக்கல, அவங்களுக்கு அறிவு வேண்டாம்? பாரு, இவ்வளவு நேரம் நம்ம பேசிட்டு இருக்கிறோம், இன்னும் அவங்க வெளியே வந்திருக்காங்களா? உள்ள குசு குசுன்னு தான் இருக்காங்க. அந்த கதவுக்கு என்ன சீலா வச்சிருக்க? இத பாருடா, உனக்கு உன் பொண்டாட்டி வசதியா இருக்கலாம், அதுக்காக இருக்கிறவங்களை எல்லாம் கிளவின்னு எகத்தாலும் பேசுன எனக்கு கெட்ட கோவம் வந்துடாமா. என்ன எகத்தாலும் பேசுனாங்க? ஒரு வயிற்று புள்ளதாச்சு, இவ்வளவு நேரம் பட்னியா கிடக்குறா. அவளை சாப்பிட்டு படுறேன்னு சொன்னியா நீ? 90 வாட்டி சாப்பிடுறேன்னு கேட்டேன். அதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா? அவ வேணான்னு தான் சொல்லுவா. நீ ஊட்ட வேணா? ஆமா ஜாமி, இன்னும் பொண்டாட்டிக்கு வாயில வரல வச்சா சூப்பரா வயசு பாரு ஊட்டி விடுறதுக்கு. உன் முதுகுல 1000 அழுக்க வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களை எகிறான். நீ ஏண்டி வெட்டி அவங்ககிட்ட யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்க? வந்து படுறி.
கூப்பிடுறாருல்ல போ. 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள பாத்துட்டியல்ல, நமக்கு நம்ம தான், அவங்களுக்கு அவங்க தான். உட்கார். முட்டை இது போதுமா, இன்னும் கொஞ்சம் வேக வைக்கவா? பாக்கி சொல்லுங்க மாமா. இப்படி மேல வந்து கட்டில படுவா. ஏய், உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன், வா. ஏய், எந்திரி மேல, எந்திரி. ஏ மாமா, எப்போ நான் தெரியா தானே படுத்துக்குவேன். இன்னைக்கு மட்டும் புதுசா ஏன் என்ன வம்புக்கு இழுக்கிறீங்க? வம்புக்கு இழுக்கிறேனா? நான் ஒன்னும் தப்பான அபிப்பிராயத்தோட என்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாம உன்னை கட்டளை கூப்பிடலடே. பாவம் கர்ப்பஸ்திரி பொம்பளை கொசுக்கடியில அவஸ்தைப்படுறாளேன்னு ஒரு அனுதாபத்துல கூப்பிட்டேன். அதை முதல்ல புரிஞ்சுக்க. ரொம்ப நல்லா இருக்கு மாமா உங்க அனுதாபம். சாகறதுக்கு விஷத்தை கொடுத்துட்டு தலைவலிக்கு தடவி விடுற மாதிரி. என்ன விஷம் தலைவலின்ட்டு? ஏதாவது பேசினா புரியுறாப்ல பேசு. கல்யாணம் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் எத்தனை தடவை நான் பட்டி கடந்திருப்பேன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாளாவது நீ சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்டிருக்கீங்களா? இப்ப உங்க குழந்தை வயித்துல வளர்றதுன்னு தெரிஞ்சதோ உட்கார வச்சு சாப்பாடு போடுறீங்களே, அப்ப நான் என்ன புள்ள பெக்கிற மிஷின் மட்டும் தானா? பாகியலட்சுமி, நீ என்ன ரொம்ப தப்பா புரிஞ்சுட்ட. நான் குழந்தைன்னு சொன்னா நீயும் குழந்தைதான், அதுவும் குழந்தைதான். நீயாவது என் குழந்தைய வயித்துல சுமந்துட்டு இருக்க, நான் உன்னை தினம் என் நெஞ்சிலேயே சுமந்துட்டு இருக்கேன் தெரியுமா? ப்ளீஸ் அழாதம்மா. கையெடுங்க மாமா. நீ நல்ல பொண்ணு இல்ல, ப்ளீஸ் தயவு செஞ்சு கையெடுங்க மாமா. ஏண்டி தினம் நான் சாப்பிட்ட எச்ச பிளேட்ல சாப்பிடுறேன், நான் தொட்ட என்ன தப்பு? புருஷன் சாப்பிடுற எச்ச தட்டையில சாப்பிடுறதுக்கு எல்லா பொண்டாட்டியும் சந்தோஷப்படுவா. ஆனா புருஷனே எச்சலாய் வந்து நின்னா எந்த பொண்ணால மாமா தாய்க்க முடியும்? ஒரே ஒரு நிமிஷம் நல்லா யோசனை பண்ணிப்பார். இவ்வளவு தர்ம சங்கடத்துக்கும் யார் காரணம்? உலகம் தெரியாத ஒரு அப்பாவையும் உன் புருஷன். அவனை சின்ன வீடு வச்சுக்கோன்னு சொன்னது யார் தப்பு? ஏன் தப்புதான், ஏன் தப்புதான், ஏன் தப்புதான். அன்னைக்கு என்னமோ பெரிய இவ்வளாட்டம் பேசுறேன், ஆனா எனக்கு அனுபவிக்கும் போதானே பொண்டாட்டிக்கிற உரப்பே வருது. பதட்டப்படாத பாக்கியலட்சுமி. அன்னைக்கு நீ கண்ணைக்கு உதாரணம் சொல்லும் போது ரொம்ப நியாயமா இருந்தது. அவ கிடக்குறா, அவ என்ன மாதிரி கர்ப்பம் ஆகலையே. ஆயிருந்தா கதை வேற மாதிரி இல்ல போயிருக்கோம். அவளுக்கு மட்டும் என்னமோ பெருசா மாதிரியே இருக்கிற சக்தி இருந்ததா? எனக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு சக்தி இருந்தது. முதல்ல பாகியலட்சுமி, பாகியலட்சுமி, நான் தப்பு பண்ணிட்டேன். நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன். நான் பண்ணதெல்லாம் தப்பு, பாவம். அது எனக்கு புரியுது. என்னை மன்னிச்சிரு பாகியலட்சுமி. நான் சின்ன வீடு வச்சது தப்பு. நீ நல்லா சாப்பிடணும் பாகியலட்சுமி. என் குழந்தை நல்லா இருக்கணும். என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லு பாகியலட்சுமி. பாவி, மகா பாவி, என் பொண்டாட்டி தெய்வம். பாட்டி, யார் இதெல்லாம் எழுதுந்து? ஏய், அந்த கிழவி அங்க உட்கார வைக்கிறா பார். புடிங்க. தம்பி, அவனுங்க ஒரு மாதிரி. தம்பி, தம்பி வேண்டாம் தம்பி. இதுல யார் தலைவர்? நாங்க ரொம்ப சமத்துவமான ஆட்கள். நாங்களே தலைவரு, நாங்களே தொண்டரு. டேய் டேய், அவர் என்கிட்ட பேசணும்னு வந்திருக்காரு. ஏன்டா அனாவசியமா அவரை தொல்லப்படுத்துறீங்க? வாங்க போங்க.
என்ன விஷயம் சார்? ஒவ்வொரு அடியும் இடி மாதிரிலாம் இருக்கு. எல்லாத்துலயுமே கெட்டிக்காரங்க. தம்பி போட பார்த்தா இதுக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. மாமூலு வேணுமா? மாமூலு நல்லா வாங்கி கட்டிக்கிட்டீங்கல்ல, உள்ள நாங்க 1000 செய்வோம். அத பத்தி உங்களுக்கு எதுக்குடா?